கிறிஸ்துக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்துல இந்த காலை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது பக்தர் ரொம்ப அழகா ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்யறாரு சொன்னா, அனுபவித்து எழுதின வார்த்தைகள். கர்த்தர் என் வெளிச்சம், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கும் பொழுது நம்முடைய பாதைகள்ல என்ன இருக்கு, என்ன நடந்தாலும் எது இருந்தாலும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னு சொன்னா வெளிச்சம், இருள்ல இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒருவேளை யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அவங்க ஏன்னா நைட்ல படுக்கும்போது செல்போன்லாம் பார்க்கறதுனால அவங்களுக்கு லைட்டு இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு ஓகே. ஆனால் நிறைய பேருக்கு என்னன்னா இருளுனாவே பயமா இருக்கும். நமக்கு எப்படி வெளிச்சமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. வெளிச்சமா இருக்கிறது ஏன் பிடிக்கும்னு சொன்னா, எப்போ பிடிக்கும்? இருள் நைட் வரும்போது வெளிச்சம் இருந்தால் நமக்கு பிடிக்கும். பகல்ல எப்பவுமே நமக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால தெரியாது. ஆனால் அதே மாதிரிதான் நமக்கு வாழ்க்கையிலும் கூட எல்லா சமயத்திலும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இதை குறித்தோ பயப்பட மாட்டோம். இங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, தாய்லாந்து நாட்டுல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு கால்பந்து பயிற்சியாளர் தன்னுடைய பிள்ளைகளோட கூட பயிற்சிக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. பிடிச்சி கொஞ்சம் பிரேக் இருந்துச்சு. அப்ப பிரேக் டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். சரி வாங்க கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு வரோம் அப்படின்னு போகும்போது அங்க பார்த்தா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அங்க ஏதாவது செய்வோம் அப்படின்னு செய்யும்போது ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. அந்த குகையில ஒரு நீர் ஓடுற சத்தம் கேட்டுச்சு. உடனே ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் போக போக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப உள்ள டீப்பா போனாங்க. டீப்பா போயிட்ட பிறகு என்ன செஞ்சிச்சு, அவங்க அதுக்கப்புறம் அவங்க தண்ணியை பார்த்துருக்காங்க. அந்த தண்ணியை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த ஆழத்துல இருந்து எப்படி திருப்பி மேல வர்றதுன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்போ ஒண்ணுமே முடியல. அப்படி பார்க்கும்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா யோசிச்சே இருந்தாங்க. அப்போ அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லி அதற்கான தேடுதல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்காக என்னதுன்னா, அந்த மீட்பு பிள்ளைகள் 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள மீட்கிறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க அதுக்குள்ளேயே அந்த இறங்குன அந்த நீர்மட்டத்துக்குள்ள ஒரு குன்று மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அது மேல உட்காந்துட்டு காத்துட்டு இருக்காங்க, யாராவது நம்மை விடுவிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்கள என்ன செய்யறாங்க, மீட்பு பண்ணி என்ன செய்யறாங்கன்னா அவங்கள விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்னன்னா, உள்ள போகும்போது ரொம்ப இருட்டு, அப்படியே டார்க்கா இருந்துச்சு. ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்குமா பார்த்துட்டு இருந்தோம். நீங்க வந்தீங்க, நீங்க எங்களை காப்பாற்றினீங்க, இதுதான் எங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னா, இருட்டுல எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிற நேரத்துல யாராவது சின்ன ஒரு இது தெரிஞ்சா கூட அது ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, நம்ம இந்த அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிறோம். அந்தகாரமான அல்லது பாவம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. சாத்தான் நமக்கு முன்பாக இருளை நமக்கு காட்டி கொண்டிருக்கிறான். ஆனா நமக்கு யார் இருக்கிறான்னு சொன்னா, அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், என்னை ரட்சிப்பதற்காகவும் என்னுடைய வழிகளை அவர் என்ன செய்வாரு, வெளிச்சமாக்குவது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இருளாக வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு தனிமையான வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு வியாதியான வாழ்க்கையா, எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் எனக்கு யார் ஒருவர் எப்படி அந்த மக்கள் உள்ள இருந்தவங்களுக்கு 2 வாரம் கஷ்டத்தோடு யாருமே இல்லை, இருட்டுல இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒருத்தர் சின்ன ஒரு வெளிச்சம் அவங்களை காப்பாற்றும் அந்த ரட்சிப்பு, அவங்கள மீட்கப்பட்டவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அதே போல நீங்களும் நானும் சந்தோஷப்பட்டீங்க. தாவீது பக்தன் சொல்றார், கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அதனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டாம், இருளில் நடக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்துல நம்ம அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம பிடித்து கொண்டு நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இல்லை, வாழ்க்கையில பயம் இல்லை. கிறிஸ்து ஒரு மனுஷ வாழ்க்கையில வருகிற போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த இருள் என்ன செய்யுது, வெளியே போகிறது. அந்த இருள் என்னது, பயம், அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை, இதெல்லாம் என்ன செய்யும், நம்ம விட்டு வெளியே போயிடும். அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்னது, பிரகாசம். இருள் நம்ம விட்டு வெளிச்சம் நீங்கிச்சுன்னா, வெளிச்சம் வரும் பொழுது நம்முடைய பாதைகளை நம்மளால
பார்க்க முடியும். நமக்கு அது தைரியத்தை தரும், அது நமக்கு நம்பிக்கையை தரும், அது நமக்கு சந்தோஷத்தை தரும். அதான் தாவீது பக்தன், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன், என்னால கண்டிப்பா தேவையில்லை. ஏன்னு சொன்ன, அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார், அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவர் என்னது என் ஜீவனுக்கு அது பலனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. சோர்ந்து போகிற வேலையில ஆண்டோடைய வார்த்தைகள் நமக்கு அது பலன் தரும். எப்ப தரும்னு சொன்னா, அது எப்ப பார்க்க முடியும்னா, இருட்டுல இருந்தா பார்க்க முடியாது. நம்முடைய பிரச்சனையிலேயே யோசித்திருந்தோம்னு சொன்னா அதை பார்க்க முடியாது. நம்முடைய வியாதியே பெருசா யோசித்திருப்போம்னு சொன்னா பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா, நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய வெளிச்சம், கர்த்தராகிய ஆண்டவரை நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்குமா, நம்ம பயப்பட மாட்டோம், நம்ம என்ன செய்வோம், அஞ்ச மாட்டோம். இதை குறித்து நமக்கு அஞ்ச தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை அனுபவித்த மனுஷன் சொல்றாரு. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கும் பொழுது அவர் நம்மை நல் வழியில நடத்துவார். அவர் வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது கண்டிப்பா பள்ளத்துல விழ மாட்டோம். பள்ளம் தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம், நிற்போம். நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு தேவனத்துல கேட்போம், அவர் நம்மை காப்பாற்றுவார். ஒருவேளை பிரச்சனைகள் நம்முடைய நம்ம போகிற ஒவ்வொரு பாதையிலும் பிரச்சனைகள் வரும்னு சொன்னா, அந்த வெளிச்சத்துல இருந்து நம்ம பார்த்து இந்த பிரச்சனைகளுக்கான பாதை, அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளிவருவதற்கான போக்கை யாருக்கிட்ட கேட்போம், ஆண்டவர்ல கேட்பதற்கு நமக்கு அது என்ன செய்யும், உதவியா இருக்கும். அதனாலதான் தாவீது பக்தன் சொல்றார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த தேவன், இப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு, இன்னும் ஏன் நீங்க இருளில் இருக்கிறீங்க, இன்னும் நீங்க ஏன் பயப்படுறீங்க, இன்னும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க. அப்போ நம்ம சொன்னோம், ஆண்டவரே நீரே என் வெளிச்சம். எப்படி தாவீது பக்தன் சொன்னாரோ அதே போல இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையில சொல்லி ஜெபிங்க, கர்த்தரின் வெளிச்சமும் என் ஜீவனுமானவர் அப்படின்னு நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் கண்டிப்பா அவருடைய வெளிச்சத்தின் மேல் பிரகாசிக்க அவர் காத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன் ஆண்டவரே. அப்படி இல்லாதபடிக்கு நீர் எங்களுடைய வெளிச்சமா இருக்கிறதே நாங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அறிந்து கொள்ள, எங்களை ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும் சுவாமி. இரவில நல்ல நித்திரையை கொடுத்து இன்னொரு நாளிலும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வேளையில் இருளில் இருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை இருளிலே மாட்டிக்கொண்டது என்று சொல்லி வருத்தத்தோடு கண்ணீரோடு வியாதியோடு இருப்பாங்கன்னு சொன்னா, அவளுக்கு நீர் போதுமானவராக இருந்து இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்துவத்தை அவர்கள் பிடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு நீர் இருக்குது, எங்களுக்கு ஜீவனில் பலன் தர நீர் இருக்குது, என்னுடைய இருளான வாழ்க்கையில வெளிச்சத்தை தர நீர் இருக்குது என்று சொல்லி நோக்கி யாரெல்லாம் இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறாங்களோ தகப்பனே, அவர்களெல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா பாத்துல கெஞ்சி மண்டாடணும். ஆசீர்வதிக்கிற கரத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க சாமி. இந்த செய்திக்கு ஆண்டவரே வெளிவருவதற்காக உழைக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவர் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல அவளுக்கு கிருபையும் சமாதானம் கிடைக்க நீங்க கிருபை செலவனுமாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் மனம் இறங்குகிற கர்த்தர் தகப்பனே, மனம் இறங்கி அவருடைய தேவைகளை சந்தித்தள்ளுங்க. அவருடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க. நல்ல சுகத்தை தந்து ஆண்டவரே அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்க நிறுத்த கிருபை செய்தனுமாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ கஷ்டமாக இருக்கிற தகப்பனை, எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் எங்களுக்கு வெளிச்சமா இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. நாள் முழுவதும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. Amen. Amen. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.